அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்துக்காக வான்புறாவின் நேரத்திலே கத்திட நாமத்தை உயர்த்தி துதிகள், ஜெபங்கள், பாடல்கள், சாட்சிகளுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, வார்த்தைக்கூடாக வழிநடத்துவார். இந்த வேளையிலும் அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு வானொலி அலங்கரிக்க வான்புறாவின் நேரத்தில் வரவேற்போம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்களா? God bless you. இப்ப கேக்குதா பிரதர்? எல்லாம் சரியா இருக்கமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்கள் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல பரிசுத்த ஆவியானவரை வான்புறாவை அழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் முற்றுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே எம்மாத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டோம் நானே, மண்ணும் குப்பையும் தூசியுமே, பேலன் என்னில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணே வந்தாளுமே இந்நேரமே. பரிசுத்தாவியானவரே, இந்த நேரத்தில் என் மத்தியில் வாங்கப்பா, வந்து எல்லா வேட்போம் இந்த நேரத்தை நீங்க முற்றுமா பொறுப்பிடுங்கோ. ஆண்டவரே, ஒரு விதமான தடைகளும் வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் ஆண்டவரே தடைகளையும் நான் அகற்ற இயேசுவின் நாமத்திலே நான் ஒரு கட்டளை கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்துல உங்களுடைய நேரம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு முறையும் நீர் வந்து என்னை உதவி செய்து என்னை உங்களுடைய நாமம் மகிமைப்பட்டது போல இந்த நாளிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பாதார இந்த முத்தம் செய்து எல்லாவற்றையும் உடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஆமேன், ஆமேன். 2008 ஜூலை மாதத்திலே அதிக நாட்களாக பாடல் இல்லை என்று நான் வேதனைப்பட்டிருந்த வேளையிலே 21 ஜூலை 2008 கர்த்தர் ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுத்தார். புகழ் பாட நாவு போதாதையா, அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. இப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய புகழை பாடுகிறது என்றால் அவருடைய மகிமை மாட்சிமையை நாங்கள் அது ஒரு விவரிக்க முடியாத ஒரு காரியம். அதைத்தான் பாடும் பொழுது அவரை புகழ்வோம், நாங்கள் புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, நீர் மகிமையின் தேவன், மாட்சிமையும் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நாங்கள் புகழுகிறது. அங்கே 24ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார், அவரே சேனைகளின் கர்த்தரானவர். இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தர் என்று அங்கே 24ஆம் சங்கீதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இனி 104ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரியே, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லப்படுகிறது. இங்க ஆண்டவர் மகத்துவமானவர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். அங்கே ஸ்தேவான் வந்து அவர்கள் கல்லறையிடத்துக்கு கொண்டு வந்து விட்ட வேளையிலே பிரதான ஆசாரியன் கேட்ட கேள்வியின் பொழுது அவர் ஸ்தேவான் வந்து ஆபிரகாம் பற்றி சொல்லுகிறான்.
நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருக்கிறதற்கு முன்னமே மெசொப்பொத்தேமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமானார் என்று அவர் அங்கேயும் மகிமையின் தேவன் என்று அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அடுத்தது 138 சங்கீதம் 5 வசனத்திலே தாவீது சொல்லுறான், கர்த்தரின் மகிமை பெரிதா இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுகிறார்கள் என்று சொல்லி, கர்த்தருடைய மகிமையை ஜனம் பாடுகிறது என்று சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் பார்க்கிறோம் பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர்கள் அவர்கள் தேவ ஜென்டைல்ஸ், அவர்கள் யூதர்கள் அல்ல. அவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுறார் 1 அதிகாரத்தின் 27 கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த நம்பிக்கை. பாருங்க, பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. என்ன என்றால், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரிலே நம்பிக்கை வைத்து அவருடைய ரட்சிப்பை நாங்கள் அடையும் பொழுது, ஆவியானவர் எங்களுக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். Christ in you, Christ lives in you and you will share his glory. அவர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது அவருடைய மகிமையை நாங்களும் அங்கே அதர் எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்னும் தேவன் வந்து அவருடைய விருப்பம் தன்னை நம்புகிறவர்களின் உள்ளத்தில் அல்லது இருதயங்களில் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து வாசம் பண்ண வேண்டும் என்று. ஆகவே இது எங்களுக்கு ஒரு குளோரியஸ் ஹோப். ஜீசஸ் கிரைஸ்ட் இன் அஸ், அவர் மகிமையின் தேவனாக எங்களுக்குள்ளே இருக்கிறார். அங்கே மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் மறுரூபமான மலையிலே நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 9:28, மத்தேயு 17:1-2, மார்க்கு 9:2-3 வசனங்களிலே அங்க இயேசு பேதுருவையும் யோவானையும் 3 சீசர்களை, அந்திரேயா 3 பேரை, தன்னுடைய மிகவும் க்ளோஸ் ஆன 3 பேரையும் கூட்டிக் கொண்டு அங்கே போய் இயேசு மறுரூபமாகிறத நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய முகரூபமாகிய பிரகாசிப்பது, அவருடைய முகரூபம் அவருடைய அவருடைய மகிமை அங்கு பார்த்தார்கள். இந்த மூன்று சீஷர்களும் இயேசு கிறிஸ்துடைய மகிமை அங்க பார்த்தாரு. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது, அவருடைய முகம் மறுரூபமானதை அவர்கள் கண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் 2 கொரிந்தியர் 3:18 நல்ல ஒரு வசனம் என்னென்றால், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இங்க என்ன நடக்கிறதா, இயேசு கிறிஸ்து ஓடு நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் அவரை போல ஆகிறோம். அவருடைய சாயலை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. அங்கே வந்து மோசஸிலே இருந்த அந்த மகிமையிலும் பார்க்க இப்பொழுது இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் இருக்கிறபடினாலே அந்த மகிமை இன்னுமாக பிரகாசிக்கிறது, எங்களுக்குள்ளாக அந்த மகிமை காணப்படுகிறது. இன்னும் அங்கே ஜூன் 27 ஒரு ஜெபக்குழு நான் கலந்து கொண்டிருந்த பொழுது டாக்டர் காலேப் கபிலமணி என்று ஒரு ஊழியக்காரன் ஒரு மெசேஜ் கொடுத்தார், த க்ளோரி ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய மகிமை என்று ஒரு மெசேஜ் கொடுத்தார். அது அந்த மெசேஜ் அதிகமா என்ன தொட்டது. அடுத்த நாள் 28 ஜூன் 1999 கர்த்தர் எனக்கு ஒரு அருமையான ஒரு பாடலை கொடுத்தார். அதுல ஒரு 2 சரணங்களை மட்டும் நான் இப்பொழுது உங்களுக்காக பாடுகிறேன். சமூகம் பேரானந்தம், மகிமை என்னில் விளங்க செய்வேன். எந்தன் இயேசுவே என் நேசரே, நீரே என் ஆறுதலும் என் மீட்பருமாமே, உம்மையே நான் நேசிப்பேன், உம் சித்தம் செய்ய நடத்துவீரே.
உம் சமூகம் பேரானந்தம், உம் மகிமை என்னில் விளங்க செய்வீம். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரே, நீரே என் வெளிச்சமோ மேன் ரட்சிப்புமாமே. உம்மையே தொழுதிடுவேன், உம் சாயலா என்னை மாற்றிடுமே. உம் சமூகம் பேரானந்தம், உம் மகிமை என்னில் விளங்க செய்வீர். இன்னும் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் ஒரு அருமையான ஒரு வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்களிலே தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் அவர் பிரகாசித்தாராம். பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு அருமையான ஆண்டவர். அவருடைய வெளிச்சத்தை எங்கள் இருதயத்திலே அவர் பிரகாசிக்க பண்ணுகிறத நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் அநேக காரியங்கள் செய்தனாலே அவரை நான் புகழ்ந்து பாட வேண்டும். ஆகஸ்ட் 11, 2011 தேவன் எனக்கு செய்த நன்மைகளை நான் நினைத்த போது என் கண்ணிலே இருந்து கண்ணீர் குளங்குளமாய் வந்த வேளையிலே ஒரு பாட்டை நான் கத்தர் தந்தார். அதோடு சேர்ந்து இன்னும் சில பாடல்களை நான் ஒரு மெட்லி சாங்காக நான் பாடுகிறேன். நீ செய்த நன்மைகள் ஏராளமாமே, எண்ணி முடியாத எண்ணிக்கையோமாமே. உம்மதி சாயங்களை விவரித்து சொல்லுவேன். இயேசுவே, உம்மையே நான் ஆராதிக்கிறேன். உம் புகழ் பாடுவேன், உம் நாமம் போற்றுவேன். இயேசுவே, உம்மையே நான் நம்பிடுவேன். உம்மை நோக்கி பார்த்து பிரகாசித்தேன். உம் கிருபை எனக்கு என்றென்றும் உள்ளது. ஆபத்து காலத்தில் கூப்பிடு என்றீரே, கூப்பிட்ட என்னை தப்புவித்தீரே. என் கண்ணீரை கண்டு எனக்கு இறங்கினீரே. இயேசுவே, உம்மையே நான் துதித்திடுவேன். உம் புகழ் பாடுவேன், உம் நாமம் போற்றுவேன். இயேசுவே, உம்மையே நான் நம்பிடுவேன். உம்மை துதிக்க நாவுகள் போதாது, உம்மை புகழ வார்த்தைகள் போதாது. உம்மை நம்பி உம்மை நான் என்றும் பாடிடுவேன். உம்மில் நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். 1000 நாவுகள் இருந்தாலும் உம் புகழ் பட போததையா. 1000 கரங்கள் இருந்தாலும் உம்மை உயர்த்தியே திட போததையா. கருணை கடலே என் இயேசுவே, உம் பாதம் நான் பணிகிறேன். 1000 நாவுகள் போதாதையா. உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. உம்மை நோக்கி பார்த்து நான் பிரகாசித்தேன். இப்படியாக நான் அவரை பற்றி பாடிக்கொண்டே போகலாம். கத்தர் கொடுத்த அநேகமான பாட்டுகள் எல்லாம் அவரை புகழ்ந்து பாடுகிற பாட்டுகள் தான். இன்னும் அந்த 1வது பல்லவியிலே நான் சொல்லுகிறேன், உம் அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. முதல் உம் புகழ் பாட நாவு போதாது, உம் அன்பை சொல்ல நாட்கள் போதாது. இயேசுவின் அன்பை சொல்லி முடியாதது அநேகம் இருக்கிறது. நான் எல்லாவற்றையும் பாட்டிலே மெல்லியா நான் பாடி விடுகிறேன். வசனங்களை சொல்ல எனக்கு நேரம் இல்லை.
அன்பு அன்பு நேசரின் அன்பு பெரியது. அன்பரின் அன்பை நான் பாடிடுவேன். என்னை தேடி வந்த அன்பை போற்றிடுவேன். நாடிடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாவியான என்னை தேடி வந்த அன்பை வாழ்நாள் எல்லாம் நான் பாடி மகிழ்ந்திடுவேன். பாடுவேன், பாடிடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். ஓம் அன்பை நான் பாடுவேன், பாடுவேன். நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. நானும் அன்பை அறிந்திடவே உம்மையே பாடிடுவேன். இயேசுவே உம்மையே பாடிடுவேன். உம்மன்பை நான் பாடுவேன். இயேசுவே உம்மையே பாடுவேன். இயேசுவே உம்மையே பாடிடுவேன். இன்னும் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றிலும் அன்பே பெரியது. அன்பு நிலைத்திருக்கும். பாவியாயிருக்கையில் கிறிஸ்து மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்தார். இயேசுவே அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் அறிய முடியாம். இயேசுவின் அன்பு என்றும் மாறிடாதே. அவர் அன்பில் நாமும் நடந்து மகிழ்ந்திடுவோம். இயேசுவே அவரின் அன்பு ஆழம் அகல நீளம் அறிய முடியாத அன்பு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. சினமடையாது, தீங்கு நினையாது, சகலமும் நம்பும், சகலமும் சாகிக்கும். அன்பு ஒளியாது நிலைத்திருக்கும். பாத்தீங்களா, அன்பு எவ்வளவு பெரியது. அது நிலைத்திருக்கும், அது ஒளியாது, அதனுடைய ஆழம் நீளம் அகலம் உயரம் அறிய முடியாத அன்பு. இன்னும் நாங்கள் பாவியா இருக்கிறையிலே கிறிஸ்து மரித்ததினால் அவருடைய அன்பை பற்றி இன்னுமே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது முதலாவது சரணம் வந்து, கருவில் என்னை கண்ட கருணையின் தேவா, தந்தை போல் என்னை சுமந்து வந்தீரே. தாயினும் மேலாய் அன்பு கூந்தீரே. புகழ் பாட நாவு போதாதையா. 139 சங்கீதம் 16 வசனத்திலே தாவீது அழகாக சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. The Lord, he saw my embryo. என் தாயுடைய கருவிலே நான் இருக்கும் பொழுதே, பூமியில இருக்கும் பொழுதே என்னுடைய கருவை என் ஆண்டவர் கண்டார். பாருங்க, இப்படித்தான் எல்லாருடைய கருவையும் ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறார். அந்த நாளிலே இருந்து எங்களை காப்பாற்றி கொண்டு வருகிறார். அவருடைய புகழை நாங்கள் பாட வேண்டும் என்று நான் பின்னிட்டு பார்க்கும்போது, எத்தனையோ முறை ஆண்டவர் என்னை எத்தனையோ மரணத்திலே இருந்து என்னை தப்புவித்தவரே, இந்த நாளிலும் நான் அவருடைய புகழை நான் பாட வேணும், அவருக்கு சாட்சியா நிற்க வேணும் என்பதற்காக
இன்னும் ஐசாயா 44:2 ஆண்டவர் அங்கே யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் என்று சொல்றார். தாயின் கற்பத்திலே ஏரேமியா சொல்லுகிறார், அங்கே ஏரேமியாக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லி ஏரேமியாக்கு சொல்லுகிறார். இன்னும் கலாத்தியரிலே 1:15 பவுல் அப்போஸ்தலன் தன்னை பற்றி சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லி, மெய்யாக ஆண்டவர் தாயின் கருவிலே இருந்து என்னை பிரித்தெடுத்தார். ஆண்டவர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்து என்னை நடத்தி கொண்டு வர்றதுக்காக எனக்கு பாடம், எனக்கு நாவு போதாது. அங்கே கருவியில் என்னை கண்டு எனக்கு ஒரு பாட்டும் தந்தார். கருவேல் என்னை கண்ட கருணாகரனே காத்தீரே என்னை கிருபையால், கருவேல் என்னை கண்ட கருணாகரனே. இன்னும் ஒரு பாட்டிலே, உம்மையே பாடிடுவேன் கருவில் என்னை கண்டு கண்மணி போல் காத்து வந்தீரையும் கிருபையாலே, இனிமேலும் என்னை காத்திடுவீர், உம்மையே பாடிடுவேன். ஆமேன். பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவர். அவர் கருவிலே இருந்து என்னை பிரித்தெடுத்தவர். அங்கு உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகளை எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்கள். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வாரது போல ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் இவர்களுக்கு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவதற்கு போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தார், தகப்பன் போல. அங்க எனக்கும் ஒரு பாட்டிலே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே நாம் நடந்த வழிகளிலெல்லாம் நம்மோடு இருந்தவர் நம் நாதர் இயேசு, நாம் கடந்து வந்த ஜனங்களுக்குள்ளே நம்மை காத்தவர் தேவனாகிய கர்த்தர், நடக்க சொல்லி தாரம் இயேசுவே. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் பார்க்கும் பொழுது எத்தனையோ விதமான ஜனங்களுக்குள்ளாக நாங்கள் வந்தோம். அங்கே இந்தியன் ஆர்மிக்குள்ள நாங்கள் சிக்கியிருக்காத படிக்கு கத்தர் காத்துக்கொண்ட, ஸ்ரீலங்கன் ஆர்மிக்குள்ளால காத்தர், இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு கூடாக நாங்கள் நடந்த எல்லா வழிகளிலும் ஆண்டவர் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல எங்களை சுமந்து கொண்டு வந்த நீங்களும் இதை அதிகமானவர் நீங்கள் ஸ்ரீலங்கன் இதை அனுபவித்திருப்பீர்கள். கத்தர் ஒரு நாளும் எங்களை கைவிடுவதில்லை. ஆகவே நாங்கள் அவருடைய புகழை நாங்கள் எப்பொழுதும் பாட வேண்டியவளாக இருக்கிறார். இன்னும் அதிலே வருகிறது, தாயினும் மேலா அன்பு கூந்தீரே என்று சொல்லி நான் பாடுகிறேன். ஒரு தாய் எப்படி எங்களும் அன்பு கூறுகிறாள் என்றதையும் சில பாடல்கள் மூலம் நான் உங்களுக்கு மெல்லியாக பாடுகிறேன். என் இயேசு ராஜா நீரே என் துணையே, உம்மையே நம்புவேன், நீரே நடத்துவீரே, தாயினும் மேலாய் அன்பு கூந்தீர், தந்தை போலும் சுமந்து வந்தீர், தாங்குவீரேனே மேலும் தயவாலே, தாங்குவீரேனே மேலும் தயவாலே. என்ன விதமாக ஆண்டவர் தன் பாலகனை ஆண்டவர் தாங்குறாரு, எப்படி எங்களை தூக்கி சுமந்து வர்றார். தாயினும் மேலா ஒரு அன்பு, தந்தையை போல சுமந்து வந்தார். அங்கே ஏசாயா 49:15 ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்ற பாருங்க. இவ்வளவு அருமையான ஆண்டவர். அவர் பிள்ளைக்கு தகப்பன் தான். இது எத்தனையோ இடங்களை நாங்கள் பார்க்கிறோம். தாய்மார் பிள்ளைகளை அபண்டன் பண்றாரு, எறிந்து போட்டே போகிறார்கள். ஆனால் எங்களுடைய ஆண்டவர் இவ்வளவு அருமையாங்க சுமந்து கொண்டே வந்தாரு. தாய்தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் மறவேன் என்று சொல்லுகிறார்.
திகையாதே கலங்காதே, தாய்தன் பலகனை மறப்பாலும் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், விசுவாசிப்பாயின்றே. தாய்தன் பலகனை மறப்பாலும் மறந்தாலும் நான் உன்னை மறவேன், விசுவாசிப்பாயின்றே. திகையாதே கலங்காதே, உன் தேவன் நானே, பலப்படுத்துவேன் உன்னை. பலவீனத்தில் உன் பலனாகுவேன், அறிவீனத்தில் உன் ஞானமாவே. திகையாதே கலங்காதே. இனி 2வது சரணம் வந்து, உலக தோட்டத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ரத்தத்தாலே. 2ஆம் சரணம், உலகம் தோற்றுவதற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உம்முடைய இரத்தத்தால் என் பாவம் கழுவி நீரே, உம் கிருபையால் என் ஆவி நீர் எனக்கு அருள் நீர், உம்முடைய ஆவியை எனக்கு தந்தீர் என்று நான் பாடுகிறேன். அங்கே வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டிக்கு ஆக அவரை ஆட்டுக்குட்டியை போல் இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. The lamb was killed before the world was made. இந்த ஆட்டுக்குட்டி வந்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டது என்று நாங்கள் இங்க வெளிப்படுத்தல் 13:8 நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆடு ஒரு பெர்ஃபெக்ட், உண்மையான ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். என்னென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் அடித்தார்கள். அது வந்து அந்த ஆடும் ஒரு சர்டன் ஏஜ், அதுல ஒரு விதமான குறையும் இல்லாத ஒரு ஆடு. இப்ப எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆடு இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவர் அடிக்கப்பட்டது எங்கட பாவங்களுக்காக. அப்ப எங்கட பாவத்துக்கு வந்து ஒரு பழுதற்ற ஒரு தேவ ஆடு. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு தேவ ஆடு. அவர் அங்கே ஒரு பழுதற்றவராய் இருந்தபடியினால் தான் ஒரு பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் எங்களுக்காக அவர் அடிக்கப்பட்ட உண்மையான ஒரு தியாகம் எங்களுக்காக செய்தாரு. அந்த இரத்தத்தாலே நாங்கள் மீட்கப்படுகிறோம். அங்கே நாங்கள் பார்க்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன் அடிக்கப்பட்டது. அங்கே ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 29ஆம் வசனத்தில ஜான் த பேப்டிஸ்ட் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். இன்னும் 1ஆம் அதிகாரத்தின் 36ஆம் வசனம், இயேசு நடந்து போகிறத கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று நாங்க யோவான் ஸ்நானகனே சொல்லுகிறார். பாருங்க, அவர் முன்பதாக இயேசுக்கு முன்னாக அனுப்பப்பட்டவர் இயேசு வந்து சொல்லுகிறார் இப்படியாக. இன்னும் உலக தோட்டத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி தேடி வந்து என்னை மந்தையில் சேர்த்தீர். தேவன் வந்து உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆடு என்ன தேடி வந்தார். பாருங்க, நான் அவரை தேடாத வேளையிலும் என்ன தேடி வந்தார். இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், உம் இரத்தத்தாலே என் பாவம் கழுவி நீரே என்று நான் பாடுகிறேன். ஆவியார் தான் அந்த பாட்டு. ஏசாயா 53:1 அவர் எமக்காகப்பட்ட பாடுகளை அநேகம், அதை நாங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாரும், அதுல எப்படியா இயேசு அடிக்கப்பட்டார் என்றதை குறித்து 7ஆம் வசனம் மிகவும் அழகா சொல்லுகிறது. மிகவும் பரிதாபமான நிலையில் அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு மயிர் கத்தரிக்கப்படுகிறவனுக்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தாராம். ஏன் இப்படி இயேசு வாயை திறக்கவில்லை? Why was the lamb so silent? ஒரு கேள்வி. அதுக்கு மறுமொழி, அவருடைய இரத்தம் பேசுகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தான் அங்க பேசுது, இயேசு பேச இல்லை. என்ன அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அன்பு, எங்களுக்கு கொடுக்கிற நித்திய ஜீவன், வெற்றி, இன்னும் அவர் எங்களை தேவனோடு சேர்க்கிறதற்கான வழி,
இது எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது நாங்க பாக்குறோம். இதை அங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை நான் உங்களுக்கு இப்பொழுது வாசிக்கிறேன். ஹீப்ரூஸ் 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமாகிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருப்பதனால் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இயேசு அந்த இரத்தத்தினால, அவர் சிந்தின இரத்தத்தினாலே நாங்கள் ஆண்டவருக்கு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளும் நாங்கள் போகக்கூடியதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இரத்தத்தாலே என் பாவம் கழுவினீரே என்றும் நான் பாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களுக்கு அநேக வசனங்கள் இருக்கு. நான் 1-2 சொல்லுகிறேன். 1 யோவான் 1:7 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். இயேசுடைய ரத்தம் ஒன்றுதான் அதுக்கு எங்களை கழுவுறதற்கு அந்த வல்லமை, அந்த ரத்தத்தை அவற்ற ரத்தத்துல மட்டும்தான். நாங்க மிருகங்களோ ஒரு விதமான இல்லை, இயேசுடைய ரத்தம் தான் எங்களை கழுவத்தக்கதா இருக்கிறது. அங்க கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டா இருக்கிறது பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதுகிறார். ஏன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மிருகங்களை கொடுத்தார்கள், ஆனால் எங்களுக்காக இயேசு ஒரு பழுதற்ற ஆடு எங்களுக்கு அடிக்கப்பட்டு அந்த பரிசுத்தமான அந்த இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டோம். அவருடைய பாவம் எங்களுக்கு மன்னிக்கப்பட்டு என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் 1 பேதுரு 1:19 பேதுரு சொல்றார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டிக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம், விலையேற பெற்ற இரத்தத்தாலே நாங்கள் மீட்கப்பட்டோம். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்திய ரத்தமே என் பாவங்களை கழுவினதே, பரிசுத்த தெய்வம் பலியானாரே, இயேசு எனக்காகவே ரத்தம் சிந்தினார். ரத்தமே ரத்தமே இயேசு சிந்தின ரத்தமே என் பாவங்களை கழுவினதே. இன்னும் சிலுவை மரத்தில் தொங்கிய இயேசுவே என் பாவங்கள் துக்கங்கள் சுமந்தீரே, இரத்தத்தாலே என் பாவம் கழுவி பிள்ளையாக மாற்றினீரே, இரத்தத்தாலே பாவம் கழுவி பிள்ளையாக மாற்றி நீரே. பாருங்க, ஆண்டவர் தன் சிந்தின இரத்தத்தினாலே எங்களை தன்னுடைய பிள்ளையாகவும் அவங்க மாற்றினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்னும் கிருபையினால் ஆவி அருள் நீரே என்று அந்த 1ஆம் சரணத்திலே 2ஆம் சரணத்திலே நான் பாடுகிறேன். தேவன் அவருடைய கிருபையினால் எனக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தார். தேவன் எனக்கு செய்த எல்லா நன்மைகளிலும் மிகப்பெரிய இந்த கிஃப்ட் தி அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அவர் எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தந்த நாளிலே இருந்து நான் அவருக்கு என்னுடைய குரலை அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்த வேளையிலே ஆண்டவர் எனக்கு தந்த இந்த கிஃப்டால இந்த பாடல்களை எனக்கு தருகிறார். நான் ஒரு பாட்டு தண்ணி நான் இருந்து கம்போஸ் பண்ணது இல்லை. எனக்கு 100க்கு மேலான பாடல்களை ஆண்டவர் தருகிறார். அவர் தரத்தான் நான் பாடுகிறேன். கர்த்தருக்கே மகிமை. அப்ப இப்படி எல்லாம் செய்கிறேன் ஆண்டவரை. பாடுகிறது எனக்கு நாவும் போதாது, நாட்கள் சொற்களும் இல்லை எனக்கு அவரை புகழ்ந்து பாடுகிறதற்கு. ஆனால் இது என்ன, முற்றும் அவருடைய கிருபை. அங்கே நான் ஒன்றுமே நான் செய்ததில்லை, அவருடைய கிருபை தான் என்ன தாங்குறேன் நான் சொல்றேன். இனி 3ஆம் சரணத்திலே நான் பாடுகிறேன். பாட நாவு போதையாம் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர்,
எனக்காக ஏத்தனை பாடுபட்டீர், என்னை நான் உமக்கு அர்ப்பணித்தேன். அங்கே சங்கீதம் 87:2 சொல்லுகிறது, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சவுல் வந்து தாவீதை துரத்தி கொண்டு வருகிறான். ஆகவே தாவீது வந்து சவுலுக்கு தப்பியோடி ஒரு கெவியில ஒதுங்கி இருக்கலாம் இந்த பாட்டு பாடுகிறான். அவனுக்கு தெரியும் எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பாருன்னு. அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் எனக்கும் பாட்டா தருகிறார். எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர், முடிப்பீர், எனக்காக இத்தனை பாடுபட்டீர். 138 சங்கீதத்தின் 8 எனக்காக யாவையும் என்றதை ஒருவர் சொல்லுறார். நான் ஹீப்ரூல இருந்து சரியான வந்து எனக்கான கர்த்தர் என்னத்தை எனக்காக வைத்திருக்கிறாரோ அதை அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். எனக்கான எல்லாவற்றையும் யாவற்றையும் கர்த்தர் இயேசு செய்து முடிப்பார். இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் நாங்கள் வெற்றி பெறுகிறோம். இன்னும் யோபு 23:14 எனக்கு ஒரு விருப்பமான ஒரு வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுகிறார். அவர் வந்து நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னை கருவிலே இருந்து கண்டு என்னை பிரித்தெடுத்து அவர் எனக்கு செய்யறதுக்கு இவ்வளவு காரியங்கள் ஆனபடியினால்தான் நான் சிறு வயதிலே 11 வயசுலயே அந்த கிணத்திலே விழுந்தேன். எங்கேயோ இந்த பிசாசு எப்படியோ தண்டிச்சு என்னை எடுக்கத்தான் பார்த்தேன். ஆனா கர்த்தர் ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு ஆளை, நீந்த தெரியாத ஒரு ஆளை கொண்டு என்னை தப்புவித்தார். பாருங்க, இன்னும் எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ நான் வந்தேன். எல்லாத்திலும் கர்த்தர் என்ன பாதுகாத்தவரே. இப்படி அவர் எனக்கான என்னென்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆனவடியா நான் பாடத்தான் வேணும் அவருடைய புகழ. அங்கே வந்து 41 சங்கீதம் 12 தாவீது சொல்றான், நீரின் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர். அங்கே ரோமர் 5:1-2 இயேசு கிறிஸ்து மூலமாய் விசுவாசத்தினால் கிருபையில் பிரவேசிக்கும் சலாக்கியத்தை பெற்றோம் என்று ரோமருக்கு எழுதுகிறார் பவுல் அப்போஸ்தலர். எபேசியர் 2:18 ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் எங்களுக்கு செய்த காரியங்கள நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நாங்கள் ஆண்டவரிடம் நாங்க போகும் பொழுதும் ஆனபடியாத்தான் அங்கே யோவான் 14:6 சொல்றது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வந்து எல்லா இடங்களும் நாங்கள் அதிகமான இடத்துல நாங்கள் போகிறோம். இயேசுதான் ஒரே வழி, வேற வழிகள் இல்லை, வெவ்வேறு விதமா போலாம் இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாத்தான் நாங்கள் தேவனிடத்திலே நாங்கள் தர வேணும். இன்னும் எபேசியர் 2:18 ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் செலாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம். நாங்கள் இயேசு கிறிஸ்துல வருவது பரிசுத்தாவியினாலே பிதாவினிடத்திலே நாங்கள் சேரும் செலாக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்னும் எபேசியர் 3:12 அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் செலாக்கியம் உண்டாயிருக்கிறது. பாருங்க, எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அது அடுத்து நான் அந்த 3ஆம் சரணத்திலே பாடுறேன். எனக்காக இத்தனை பாடுபட்டீர். இயேசு கிறிஸ்து எனக்காக பட்ட பாடு உங்களுக்கு தெரியும். எங்களுக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். அது சிலுவை வந்து ஒரு அவமானமான ஒரு அங்க அந்த நாட்களிலே சிலுவையிலே அறையிற என்றால் அது ஒரு அவமானம். அது அவரோட சேர்ந்து 2 கிரிமினல்ஸ், ஐயோ கொலவாத 2 பேரோட இயேசுவை போட்டேன். இவ்வளவு பாருங்க, இவ்வளவாக அவரை தாழ்த்தினார்கள் அவரை. ஆனாலும் ஆண்டவர் அவரை உயர்த்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு அருமையான ஆண்டவர் எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தார், எல்லாவற்றையும் எங்களுக்காக சகித்தார். அங்க சிலுவையில் அறையப்பட்டது அது கபால ஸ்தலத்திலே, லூக்கா 23:33 கபால் ஸ்தலத்திலே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கே கொண்டு வந்தவரை இவ்வளவாக இம்சப்படுத்தினாரு. இன்னும் எங்களுக்காக 39 தழும்புகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றிலும் மேலாக ஒரு மிகவும் வேதனையான ஒரு வசனம் அங்கே ஏசாயா 52:14 நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு முதலாக நான் ஒரு பாட்டு நான் பாடி விடுகிறேன். உம்மழகும்
சௌந்தரியமும் இழந்து நிற்பரிதாப கோலமானீர் என்னையும் மோடு சேர்த்திடவே இத்தனை பாடுகள் ஏற்றீரே. ஏசாயா 52:14. மனுஷனை பார்த்திலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்ப்பிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஒரு மனுஷன் கோலம் கூட இருக்கவில்லையா? இவ்வளவா எங்கட ஆண்டவர் எங்களுக்காக. அதான் நான் பாடுகிறேன், அளவு சௌந்தரியம் எல்லாம் எனக்காக இழந்தீரே ஆண்டவரே. இத்தனைக்கு நான் என்ன செய்தேன்? சிலுவையிலே அறையும் என்று சொன்ன கூட்டம். ஆனா நான் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டேன். என் நேசர் எனக்கு இவ்வளவு எல்லாம் செய்தபடியா நான் அவர் எனக்கு செய்த தியாகத்தை நான் எப்பொழுதும் நன்றியோடு நான் அவரை துதிப்பேன். அவர்கிட்ட 39 தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். தழும்புகள் என்ன தொட்டதால் நான் முற்றும் குணமானேன். 1000 நாம்கள் போதாது. தழும்புகள் என்ன தொட்டது. உம்மை நம்பி நான் வெட்கப்பட்டு போனதில்லை. தழும்புகள் என்னை தொட்டதால் நான் முற்றும் சுகமாகினேன். 1000 நாவுகள் போதாது உம்மை உயர்த்தி உயர்த்தி பாடிட. ஆமேன். 1000 நாவு போதாது என் ஆண்டவரை உயர்த்தி பாட. எத்தனை வியாதி கஷ்டங்கள் எல்லா வேளையிலும் அவர் எனக்கு பாட்டுகளும் தந்து அவர் இவ்வளவு அருமையாக என்ன நடத்தினார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முள்முடி சூட்டி வையப்பட்டீரே என் சிந்தனை பாவங்கள் உமை வருத்திடவே ஈட்டியாலும் நீர் குத்தப்பட்டீரே 5 காயங்கள் எந்த நோக்காய் என் இயேசுவே என் மீட்பரே என் இயேசுவே என் மீட்பரே நீர் எனக்காக மரித்தீரே நான் உமக்கு என்ன செய்தேன். சோத்திரம் ஆண்டவரே, என்னை நான் உமக்கே அர்ப்பணித்தேன் என்று நான் கடைசியிலே பாடுகிறேன். என் இயேசுவே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? மூற்றுமாமுடைய பாதார விந்தத்திலே விழுந்து ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் இயேசுராஜனே என் உள்ளத்தில் தங்கிடும். நான் கேட்கிறேன் ஆண்டவரே, என் உள்ளத்திலே தங்கிடும். என்னையும் பாதத்தில் என்றுமே அர்ப்பணித்தேன். என் உள்ளமும் வீடாய் என்றென்றும் ஆளுவீரே. என் உள்ளமும் வீடாய் என்றென்றும் ஆளும் ஆண்டவரே, உடைய பாதத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நான் கர்த்தரோட பாட்டு எனக்கு கொடுத்த பாடல்கள் இது 2வது பாட்டில இருக்குது. இன்னும் மகத்துவ தேவனே சர்வ வல்லவரே நீரே நம்பிக்கையும் என் தஞ்சமுமாமே. உம்மையே நான் நம்புவேன், என் வாழ்வை உமக்கே அர்ப்பணித்தேன். என் வாழ்வை நான் உமக்கே அர்ப்பணித்தேன் ஆண்டவரே. கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு என் தேவன் எனக்கு செய்த ஏராளமான காரியங்கள் என்று பார்த்தோம். முதலாவதா என் பாவங்களை மன்னித்தார், என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். இந்த பாவங்களை ஆழியில தள்ளி விட்டார், அது மேலே வரக்கூடாது என்று சொல்லி அது மன்னித்தது மட்டுமல்ல, அது மறந்து அது மேலும் வரக்கூடாது என்று பாருங்க, இவ்வளவு கிருபை. இன்னும் எனக்கு ஒரு பாட்டிலே எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். சீயோன் குமாரத்தி என்று அழைத்தார், கைவிடாமல் என்றும் காத்திடுவார். அவர் அன்பை நான் என்றும் பாடிடவே அவர் அருள் எனக்கு தந்திடுவார். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். பாருங்கோ, அவருடைய மார்பிலே சாய எனக்கு கிருபை அந்த ஒரு பாடலும் தந்தார். எப்படி நான் அவரை போலாமல் இருக்க முடியும்?
இன்னும் ஒரு முறை நான் பிளவீடமா இருந்த பொழுது உங்களுக்கு நான் பாடி இருக்கிறேன். கண்மணி என்றழைக்கும் அவர் குரல் கேட்டு பரவசமடைந்தேன். என் நேசர் என் அருகில் நெருங்கி வந்தார், நான் அவர் கிட்ட நெருங்கி சென்றேன். கண்மணி என கண்மணி என்று அழைத்தார். மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டியாக்கினேன். மணவாளியே நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்தேன். நீ என்னுடையவள், நான் உன்னுடையவர். மணவாளியே இப்படியெல்லாம் என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் போல பாடாமல் எப்படி இருக்க முடியும்? அவரை போல பாட எனக்கு நாவு போதாது, 1000 நாவும் போதாது. ஆகவே அவருடைய கிருபையை பாட எனக்கு நான் ஒரு முறை நான் அவருக்கு ஒரு புகழ் மாலை சூட்டினேன். புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன், இயேசுவின் நாமத்தை போற்றிடுவேன். ஜீவன் தந்தையின் கர்த்தரையே என்னாலும் பாடி மகிழ்ந்திடுவேன். புகழ் மாலை சூட்டி மகிழ்ந்திடுவேன். துதி மலை புகழ் மாலை கண்ணீர் மாலை யாவும் என் இயேசுவின் பாதத்திற்கே. அவர் பாதத்தில் நான் வீழ்ந்து ஜெபிப்பேன். வாரும் இயேசுவே சீக்கிரம் வாரும். புகழ் மலை சூட்டி மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன், மகிழ்ந்திடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு பாடல்களையும் பாட கர்த்தர் கிருபை செய்தார். சில வேளைகளில் நான் குழம்பி போறத முதல்ல சரி வராவிட்டா, ஆனாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கடைசியாக இந்த நாளுக்குரிய பாடலை உங்களுக்காக பாடி நான் ஜெபத்தோடு என் செய்தியை நான் முடிப்பேன். புகழ் பாட நாவு போதாதையாம், அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. புகழ் பாட நாவு போதாதையா. கருவில் என்னை கண்ட கருணையின் தேவா, தந்தை போல் என்னை சுமந்து வந்தீரே. தாயினும் மேடாய் அன்பு கூந்தீரேயும் புகழ் பாட நாவு போதாதையா. உலக தோற்றத்திற்கு முன் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, ரத்தத்தாலே என் பாவம் கழுவே நீரே. கிருபையாலும் ஆவியாரோளி நீரே. புகழ் பாட நாவு போதாதையா. எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், எனக்காக ஏத்தனை பாடுபட்டீர். என்னை நான் உமக்கு அர்ப்பணித்தேனும் புகழ் பாட நாவு போதாதையா. அன்பை சொல்ல நாட்கள் போதாதையா. புகழ் பாட நாவு போதாதையா. ஆமென். ஆண்டவரே கோடி 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 சோத்திரம். இந்த நாளும் ஐயா ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இதை பாடி முடிக்க நீர் கிருபை தந்ததுக்கா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். இந்த செய்தி ஆண்டவரே எனக்கு மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் கேட்க போறவர்களுக்கும் தான். நீங்கள் எவ்வளவோ நன்மையில் அதிசயமான காரியங்களை செய்தீர்கள்.
அவர்களும் உம்முடைய புகழை பாட வேணும். பாடாவிட்டாலும் அதை சொல்லி வெளியில காண்பிக்க வேணும். உங்களுடைய ஆண்டவர் அவ்வளவு பெரியவர் என்பதற்காக அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவம், மாட்சிமை எல்லாவற்றைக்கும் நாங்கள் சாட்சியாக நிற்க வேணும். ஆவியானவர் எங்களுக்கும் அந்த மகிமை எங்களுக்குள்ளாக பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். அவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதினாலே அந்த ஒரு கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக சோத்திரம். நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த சங்கமம் வானொலிக்காக நான் வருகிறேன். பிரதர் லெஸ்லி, அவருடைய மனைவி ரீட்டா, பிள்ளைகள், குடும்பம், இன்னும் சங்கமத்தோடு சேர்ந்த எல்லா குடும்பங்களும் ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு தியாகத்தோடு இந்த செய்தியை கொடுக்கிறாரு ஆண்டவர். எல்லாரையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் நீர் ஆண்டவரே கிருபை, உம்முடைய கிருபை தாங்க வேணும் கெஞ்சிறேன் ஆண்டவரே. மீண்டும் வாய்ந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையை பாட, உம்முடைய அன்பை பாட, நீ செய்த எல்லா விதமான அதிசயங்களையும் பாட நீர் எனக்கு தந்த கிருபைக்காக யூ நெவர் டிசப்பாயிண்டட் மீ. என்னுடைய தொண்டையும் ஆண்டவரே நீர் 2 நாளும் எப்படியோ நான் பாட நீர் கிருபை தந்தீர் இயேசு சுவாமி. தொடக்கத்திலே எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டா போனேன். ஆனாலும் ஆண்டவரே மிகுதியை நீர் மூட்டுமா எல்லாவற்றையும் செய்து முடிக்க நீர் செய்த தயவுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரித்து சகல துதிக்கான மகிமை எல்லாம் உங்களுக்கு தந்து என்ன கேட்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாத மழை பொழிய வேணும் என்று சொல்லி எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் என்று நன்றியோடு நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சகல துதிக்கான மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கே பாதாரம் இந்த முத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சோத்திரம் சோத்திரம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன் 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 ஆமீன். தேங்க்யூ ஜீசஸ். சோத்ரம். ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழிநடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அடுத்த வாரத்தில் இதே நேரம் சந்திப்போமா? அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வான்புறாவின் நேரத்தில் வானொலி அலங்கரித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேனம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்தார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வழிநடத்தி அவரையும் குடும்பத்தாரையும் திரும்பமாக வாழ்த்தி கொண்டு நாங்கள் விடைபெறுவோம்.